வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ சம்பள உச்ச வரம்பு உயர்வு 15,000 25,000 உயர்வு. அது என்னங்கிறதுக்கான பார்ட் 3 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊழியர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஏற்படும் தாக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த பார்ட் 3 வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் அதாவது ஊழியர்களுக்கும் நிறுவனத்துக்கும் என்ன தாக்கம் ஏற்படுங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதலாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் பங்களிப்பு அதிகரிப்பதால் ஊழியர்களின் டேக் ஹோம் சேலரி சிறிதளவு குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பங்களிப்பு அதிகமாகும் போது டேக் ஹோம் சேலரி குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் நிறுவனங்களில் பிஎஃப் செலவும் அதிகரிக்கும், அதனால் பேரோல் செலவுகளும் உயருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ பிஎஃப் பணம் பிடிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கம்பெனி சைட்லேருந்தும் அவங்களோட ஷேரை கொடுக்கும்போது அவங்களுக்கும் அது வந்து செலவுகள் உயருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் புதிய விதி அமலானால் ஹெச்ஆர் மற்றும் பேரோல் அமைப்புகளில் மாற்றம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பேரோல் சேஞ்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மாற்றம் தேவைப்படும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில சிறிய நிறுவனங்களுக்கு கூடுதல் நிதி சுமை உருவாக வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிறிய நிறுவனங்களுக்கு கூடுதலாக நிதி சுமை உருவாக வாய்ப்புள்ளது. மேலும் பிஎஃப் கணக்குகளில் சேமிப்பு அதிகரிப்பதால் இபிஎஃப்ஓ நிதி கையிருப்பு அதாவது கார்பஸ் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. பிஎஃப் கணக்கில் சேமிப்பு அதிகரிப்பதால் கார்பஸ் அமௌண்ட்டும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. புதிய விதிகளால் பிஎஃப் இபிஎஸ் எலிஜிபிலிட்டி குறித்து குழப்பங்கள் உருவாகலாம் என சமூக வலைதளங்களில் விவாதங்கள் குறிப்பிடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்ட் 4ல் எதிர்பார்க்கப்படும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.